இப்ப நான் சொல்றது பேசிக் அப்படின்னா அந்த நேமை எடுத்து போட்டு பிரதேச அனுமதி எதுவும் பெறாமலுக்கு போடப்பட்ட தொல்பொருள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான கலட்டப்பட்ட எல்லா இடத்துலையும் போட் 5 போட் கலண்டை 4 தான் கலட்டினாங்க. PIRA கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்டது சம்பந்தமாக 1.5 மணி நேரம் நான் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டேன். விகாரையின் பெயர் பலகை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாசிடம் போலீசாரால் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு பிரதேச சபையில் வைத்து சுன்னாகம் போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதேச சபையில் அனுமதி இல்லாமல் கந்தரோட விகாரை மற்றும் கதிர்கொட விகாரை என நாட்டப்பட்ட 4 பெயர் பலகைகள் கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ඒකයි අයින් කරේ එක්ක සභාවට සල්ලි කියපු නැති හින්දාද ඒ හේතුව තමයි අහන්නේ. කරනண்டா இப்போ அந்த போர்டுல நீங்க அந்த கலட்டி எடுத்தது என்ன காரணம்? அனுமதியற்ற விளம்பரப்பல அது மாத்திரமில்லை கணக்கில் கட்டினாங்க. ඔව් ආගෙන ඉන්නේ. ඇත්තම කතාව දැන් අපිත් ඒ අනුරාධපුරේ එහෙම අවසර නැති ඒවා සභාවත් එක්ක ගිහින් සපෝට් එකේ ගලවනවා. කියන්නේ සභාවට සල්ලි ගෙවන්න නැතුව කිසිම බෝඩ් එකක් ගහන්න බෑ. ඒක හරි. ඒක තමයි හරි ක්‍රමය. එතකොට අපිට මේ ඕනි කියන්නේ අපේ සභාපතිතුමාගෙන් හරි කාගෙන් හරි මෙතන ඒ සම්බන්ධයෙන් ප්‍රකාශයක් කරන්න ඕනේ. කඩිනේ සමන බෝඩ් කඩිනේ සමනමාව උඹලට සින්න වාකුමූලම නඩුවනවා. මේ හින්දා තමයි ගැලෙන්නේ. මේ හේතුව තමයි අපි ගැලෙන්නේ. ඒ බෝඩ් විතරක් නෙමෙයි සභාවට ගෙවලා නැති ඔක්කොම බෝඩ් ගැලෙව්වා. ඔව්. ඒකනේ කතාව. එහෙම ලියලා සභාපතිතුමා කතා කරනවා. ඊට අමතරව එදා ඒ ගලවන්න ගියපු කට්ටියගේ එක්කෙනෙකුගේ කට උත්තරයක් ගන්න ඕනේ කියන්නේ මේ අපිට මෙහෙම ගලවන්න කිව්වේ කවුද? ඒතර සභාපතිතුමා තමයි දැන් මම කට උත්තර ලියන්න මම මේගොල්ලන්ට කිව්වා මේ පන්සලේ බෝඩ් එක විතරක් නෙවෙයි එනි බෝඩ්. பே කරපට ஒரு ஆள் 6 நாள் ஒரு காட்டுறது போயிருப்பாங்க. அவர் ஒரு ஆள் வாக்குமூலம் பண்ணு. யார் உங்களை கலட்டுறாங்க இந்த கலட்டு கேட்டியாங்க. அந்த கலட்டுறதுக்கு வேலை போயிருப்பாங்க. அவரை வாக்குமூலம் என்னண்டா இப்போ நான் சொல்றது லேபர் எங்கே ஸ்டாஃபோ லேபர் செய்ய வேணும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டால் சேமன் சொன்னவர் செய்தான் சொல்லுவேன். அதை நானே சொல்கிறேன். நீங்கள் அவரை இதுக்குள்ள எழுதுறீங்க මාත්‍යයනවා මම තමයි ගලවන්න කියලා මම වගේ බාර ගන්නවනේ. එතකොට යාළුවෝ කට උතරවන්න මම තමයි මේ ගලවන්න කියලා කිව්වේ කියලා. அவர் அப்படித்தான் சொல்லுவார். அதை நானே சொல்றேன். என்ன இன்னும் ஒரு ஆள் இதுக்குள்ள கொண்டு යන්නේ මම ගලවුවා කියලා කිව්වා කියලා නේ කියන්නේ. මම දැන් පිළිගන්නවා මම ගලවන්න කිව්වේ කියලා. ඒ හින්දා යාළුවෝ කට උතරවන්න මම දෙන්නා කියලා. මම අර එම්සී රංගට එහෙම ගලවනවා සභාවෙන් අයිතිකාරයෝ ආපුවාම ඒගොල්ලොන්ට දෙන්න පුළුවන්. අර දැන් අපි නීති විරෝධී හින්දානේ ගලවලා තියෙන්නේ. சட்ட விரோதமா එතකොට ඒගොල්ලෝ ආපුවාම ඉල්ලීමක් කරොත් නිදහස් කරන්න පුළුවන්. அவங்களால வந்து அந்த போட்டை கேட்டா உங்களுக்கு கொடுக்கணுமா? இல்லை அந்த போட்டை கொடுக்கல. அது என்னென்றால் அதில் இருக்கிற பேர் பிள்ளை பேசிக்கே பிள்ளையே ඒක දෙන්න බැහැ සර්. ඒකේ දාලා තියෙන නම වැරදි කියලා. නෑ දැන් ඒගොල්ලෝ මම කියන්නේ ඒ බෝඩ් එක එතන හයි කරන්න නෙමෙයි.
ඒගොල්ලොන්ට අරගෙන යන්න ආයි නැවත ආයි කිරීමක් කරන්න බෑනේ මුදල් ගෙවන්න அவங்க அதில் போடுறதுக்கு இல்லை திரும்பி அது அவங்க எடுத்துட்டு போகிறதுக்காக வேண்டி கொடுக்கலுமா சொல்லி அப்படின்னா அந்த அந்த நேமை எடுத்து போட்டு போட்டை கொடுக்கும் එහෙමනම් අර නම ගහලා දෙන කදරගොඩ පන්සලේ කියලා ඒ නම අපි මකලා දෙන්න පුළුවන් නම් දෙන්නම් කියලා. එහෙම නමට நாங்கள் வளமையாக கலெக்டர் தான் கொடுக்குறீங்களே ஏலத்தில் விற்கிற நாங்கள் இதை கேட்குறபடியாக கொடுக்கலாம். මේ ගලවුවා නම් අපි වෙන්දේසි දාලා විකුණනවා හරි දැන් අයිතිකාරයන්ට කාටද දෙන්නේ කියලා. මේක අනසව බෝඩින් දා අයිති වෙන්දේසි කරනවා කියලා තමයි කියන්නේ. සාමාන්‍ය ඒකේ ප්‍රොසීඩියර් එක නම් සාමාන්‍ය අපි බෝඩ් එකක් ගැලෙව්වහම අයින් කරාම අයිතිකාරයෝ ආපුවාම අයිතිකාරයාට අපිට මොකද ඒගොල්ලෝ වියදමක් දරලා තියෙනවනේ. අයිතිකාරයන් නිදහස් කරන්න පුළුවන්. නමුත් ඒගොල්ලන්ට වෝන් කරන්න ඕනේ ආයතන හයි කරන්න බෑ. හයි කරනවා නම් සභාවට ගාස්තු ගෙවලා අවසරයක් පිට තමයි හයි කරන්නේ. එහෙම තමයි කරන්නේ. இப்படி ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிச்சு கொடுக்கல இப்போ அவங்களுக்கு இந்த போட்டை உங்களுக்கு தாரம் நீங்கள் அதில் போட் போட இயலாது. இந்த போட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் பிரதேச சபை சபையோட அனுமதி எடுத்து நீங்கள் போட்டை போகிறோம்னா போடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கலாம். அது அவைக்கு தெரியும் தானே இப்படி தான் அந்த போட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யாமலுக்கு அப்படியே கொடுக்கலுமான்னு இல்லை அது அவை இப்போ அதை கொண்டு அப்படியே திருப்பி விடுறத கொண்டு நட்டு விட்டால் என்ன செய்யறது எங்களை திரும்பி பிடுங்குறது தான் வேலையாக இருக்குது. இந்த එහෙම දුන්නත් එහෙම ආයෙ එතන ගිහිල්ලා බෝට් එක එතන දෙමුත් එහෙම ආයෙ අපට කරදරයි හැමදාම ඕ වැඩේ තමයි කරගෙන ඉන්නේ. එහෙම දෙන්න බෑ. දෙනවා නම් ඒ නම ටික මකලා දාලා තමයි දෙන්නේ. එහෙම அப்படி நேமை நீக்கி கொடுக்கும். කියලා ගහලා දෙනවා. ඒ නම ඉවත් කරලා දෙනවා නම් දෙන්න. දැනට ඒ නම ඉවත් කරන්න එපා කියන්නේ ඒකත් ඔය ලියන්න සභාවතුමාගේ මේ මෙහෙම තමයි අපේ ප්‍රොසීඩියර් එක. මේ බෝඩ් එක අපි ගැලෙව්වා. අපිට ගාස්තු ගෙවන්නේ නැතුව නැවත ඕනේ නම් ඒගොල්ලොන්ට අවසරය අර හදන්න පුළුවන්. මේ බෝඩ් ඒගොල්ලොන්ට ඕනේ නම් අපි දෙනවා. හැබැයි අපි අර නම අයින් කරලා තමයි දෙන්නේ. ඒ ටිකත් நம்ம வாக்குமூலத்தில் தரட்டாங்க. அப்போ அப்படி அவங்களுக்கு போட் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கதர்கூட பன்சில் அடிச்சுக்கிற பேரை அழிச்சுக்கிட்டு நீக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம்னு சொல்லி உங்களுக்கு விரும்பினா இல்லை நீங்கள் தானே அதை கேட்குறீங்க. இப்போ நான் அவர் என்ன கேட்குறீங்க அப்படி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்க நாங்கள் ரைட் இல்லை கேட்டால் கொடுக்கலாம் கேட்டால் கொடுக்கலாம். දැනට වෙනස් කරන්න බෑ. අපි පන්සලට කියනවා ඕනේ නම් අරගෙන ඇවිල්ලා යයි කියන්නේ. அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் கதைச்சு போட்டோம் உங்களோட நாங்கள் வந்து கதைப்போம். அதுக்கு பிறகு அந்த பேரை கொடுக்குற டைமில் நீங்கள் கொடுக்க 7 மணி சொன்னால் கொடுக்குற டைமில் நீக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீக்க வேணாம்னு சொல்லி 204 ஐசி நம்பர் 82 29 போல டங்கர் எடுத்து நினைச்சு பிள்ளையால் பள்ளிக்கூடம் போகிற கதையெல்லாம் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அதில் போய் உண்மை தன்மை பார்க்குறதுக்காக நாங்கள் பொய்யான வாக்குமூலம் எடுத்து அவங்களோட பிறந்த ஆண்டு ஸ்கூலுக்கு போனது எத்தனை சகோதரம் வந்துறது நாங்கள் அப்படி பொய்யா சொல்லிடலாம். அதுக்கான அது ஒரு எங்கே படிச்சீங்க? வசாவள மத்திய வசாவள மத்திய மத்திய ஹாலிடே பிரகாஷ் ஓ அதில் எத்தனை வரை படிச்சீங்க? இலங்கை தமிழரசு கட்சி இப்போ 2011 உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு கடமை காலங்களில் நீங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பர பலைகளை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து செயற்பாடு அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுகின்ற நான் கடமை அனுமதி பெற்றேன். சபையில் அனுமதி சபையின் அனுமதியோட பெற்ற சட்டவிரோத பேர் 30/12/2025 2025 12/30 201வது இலக்க தேதி அன்று சபை அனுமதியுடன் அனுமதி இலக்கம் சபை இல்லாத 201வது இலக்க தீர்மானத்துக்கு அமைவார். சபை தேதி அன்று சபையின் நீங்கள் கலட்டின போட் என்ன பேர் உள்ள போட் கந்தரோட வியாரு கதிர்கூட அடிச்சு அது 3 மொழியிலையும் இருக்கு. அது 2 அப்படி அடிச்சு கந்தரோடை கதிரோட எங்கெங்கே இருந்துச்சு நான் சந்தி பலகை அது அதையும் காட்டினீங்க.
பலகைகள் சுண்ணாகம் 2வது கந்தையாபாதியார் வீதி கந்தை 3வது கந்தரோட தமிழ் கந்தையா வித்தியாசாலை கந்தரோடை 4வது அருளானந்த இந்த 4 தானே அந்த நாள் பிரதேச அனுமதி எதுவும் பெறாமலுக்கு போடப்பட்ட போட்டாங்க சட்டவித்த பெயர் பலகையில் அப்படியான பன்சல் எண்ணவும் அங்கே அதுக்குள்ள இருக்கிறா அங்கே அப்படி ஒன்றும் இல்லை அது இதை தவிர எழுதுங்க அந்த இடம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான புதைபொருள் ஆய்வு மையம் அது விகார இல்லை அப்படியான விகாரம் எங்கண்ட லெஜர் இருக்குத்தானே எங்களுடைய ஆதனங்கள் லெஜர் இருக்குத்தானே அதில் அந்த பகுதி கந்தரோட தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி என்று எழுதியிருக்கு அதில் விகாரி என்றோ அல்லது ஆதனம் என்றோ குறிப்பிட்டேன் 8ஆம் தேதி எங்கே வச்சுருக்கீங்க ஸ்டோர் அந்த ஆண்டு அந்த போட் மட்டுமா காட்டினீங்க இல்லை அதை விட 10-12 போட் கழட்டினேன் அதோட சேர்த்து 12 போட்டு அதை விட இன்னும் கலட்டி இருக்கு மேலும் விஹாரைக்கு என்று பதிவு செய்யப்பட்ட காணியாவட்டத்தில் இருக்கிறது இல்லை இல்லை ஏன்னா පන්සලට ඉඩමුකුත් නෑ කියලා ඒ පුරාවස්තු දෙපාර්තමේන්තුවට අයිති වෙන ඉඩමක් විතරයි එතන තියෙන්නේ. ඒක ලිව්වනේ. இல்ல அனுமதி எடுத்து தான் கொடுக்கணும் இல்லை உங்களால் நான் கொடுக்குறேன் உங்களால் கொடுக்குறேன் கொடுக்க முடியும். வேறு என்ன உங்களை சொல்கிறது இருக்கிறது அது தொல்லியல் பகுதி என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம். பிறகு அதை குறித்து நீங்கள் கலட்டப்பட்ட எல்லா இடத்துலையும் இல்லை அதில் போகிற மெயின் என்ட்ரன்ஸில் எவ்வளோத்துல கந்தையாபாதியார் வீதி கேட்கப்பட்ட புதுசாக போட்டீங்க புதிதாக வேறு என்ன சொல்கிறது நீங்கள் கேட்டால் சொல்லணும். கலட்டப்பட்ட பலகைகள் உண்மையாக பொய்யாங்கிறது 6 அனுமதியோட கலட்டப்பட்டது. அதை கேட்குறதுக்கும் அந்த கலட்டப்பட்ட பலகையை உங்களால் கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறதும் அந்த கொடுக்க முடியுமா இருந்தால் எவ்வாறு கொடுக்க முடியும். அவ்வளோ பேரை நீங்கள் சொன்ன பேர் நீங்கள் தான் இவருக்கு முன்னால் அதுக்குரிய போட் 5 போட் கலண்டேக்கு நீங்கள் உண்மையிலே 4 நீக்கப்பட்டவரால் வாக்குமூலம் எங்களுக்கு தர 7 மாதம் அதில் போனாக்கள் வாக்குமூலம் தருவதாக இருந்தால் தவிசாலட்டை அனுமதியோடு தான் அவற்றை பணிப்பில் அகற்றினான்றதை மட்டும்தான் சொல்லிவிடும். இல்லை அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்டால் பணியாளர்கிட்ட வாக்குமூலம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாமன் சொன்னாங்க செய்தான்னு தான் சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. යාලගින් කට උත්තර ගත්තොත් එහෙම මම තමයි කිව්වේ කියලා කියන්නේ. යාලගින් කට උත්තර ගන්න මම පිළිගන්නවා කියලා. PIRAGASH ප්‍රගාස් 17යි 361යි 361 85 70 මේ බෝඩ් ඕන නම් පන්සලට අපිට දෙන්නත් පුළුවන්. ඊට අමතරව ඒ බෝඩ් ගහන්න ඕන නම් අනුමැතියක් අරගෙන උඩ ලියලානේ තියෙන්නේ. ඒව නිදහස් කරන්නත් පුළුවන්. නිදහස් කරන්න පුළුවන්. ඒ නම මකලා තමයි නිදහස් කරන්නේ. ඒකත් ලිව්වනේ. ඕන නම් බෝඩ් ගහ ගන්න පුළුවන්. මේ නීතියට යටත්ද. අනුමැතියක් අරගෙන තමයි බෝඩ් එක ගන්න අපිට දැන්. ඒක ලියලා තියෙනවනේ. හරි. ප්‍රශ්න සහ පිළිතුරු සැපීම අවසන් කරනවා. ரொம்ப thanks. ஓகே අපිට මේ පැත්තට කවුරු එනවනේ සම கடந்த 8/1/2026 அன்று எங்களுடைய சபை தீர்மானத்துக்கு அமைவாக கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்டது. அது சம்பந்தமாக இன்றைய தினம் சுன்னாகம் போலீசார் என்னுடைய அலுவலகத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்குமூலம்
பெற்று சென்றிருக்கிறார்கள். குறித்த வாக்குமூலம் பெறுகையிலே அந்த பெயர் பலகையை அகற்றியவர்கள் எங்களுடைய சபை தொழிலாளர்கள். அவர்களில் ஒருவரிடமிருந்து வாக்குமூலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டேன். வாக்குமூலம் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தவிசாளரின் அறிவுறுத்தலுக்கு நாங்கள் பணியாற்றினோம் என்ற பதிலைத்தான் சொல்வார்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.